Hello all, welcome back to the channel Ajith Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா how to apply job in abroad. அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ ரீசன்ட்டா வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்னு அப்லோட் பண்ணிருந்தேன். UAE ல வந்து salary freshers-க்கு எவ்வளவு salary இருக்கும். salary வந்து எதை பொறுத்து வேரி ஆகுது அப்படினு எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸ்ல சொல்லிருந்தேன். சோ அந்த ஷார்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ். சோ அதில நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. எப்படி வந்துட்டு ஜாப் அப்ளை பண்றது, எப்படி வந்து எவ்வளவு salary இருக்கும், அவங்களோட கோர் பேர் சொல்லிட்டு வந்து எல்லாமே டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் வந்து எல்லாருக்குமே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ரிப்ளை பண்ணிருந்தேன். இருந்தாலும் வந்து ரிப்ளை வந்துட்டே இருந்தது. சோ உங்களுக்கான வீடியோ தான் இது. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்ராட்ல ஜாப்க்கு அப்ளை பண்ணனும் என்னென்ன திங்ஸ் என்னென்னலாம் தேவை அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லேப்டாப் இல்ல ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு தேவை. சோ ஆஃப் கோர்ஸ் இருக்கும். மோஸ்டா வந்து லேப்டாப் இல்லனாலும் இல்லாட்டி ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து அதுல இன்டர்நெட். அடுத்து வந்துட்டு ஒரு அக்கவுண்ட், இமெயில் அக்கவுண்ட் ஒன்னு தேவை. அடுத்து வந்து ஒரு மோட்டிவேஷன் லெட்டர். மோட்டிவேஷன் லெட்டர்னா சோ நீங்க உங்களோட கோர் ரிலேட்டட்ல நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க, என்னென்னலாம் முடிச்சிருக்கீங்க, என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃப்ரெஷரா இருந்தாலும் நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேட்டடா ஒரு லெட்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். சோ அத நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு ஒரு அட்ராக்ஷனா ஒரு CV ஒன்னு தேவை, ரெஸ்யூம் ஒன்னு தேவை. இது இருந்தா போதும். சோ நம்ம வந்து டைரக்ட்டா வந்து எல்லா கம்பெனிஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணிரலாம். இந்த மெத்தட்ல தான் வந்து நான் வந்து ஃபுல்லாவே வந்து எல்லா கம்பெனிஸ்க்கு நான் அப்ளை பண்ணேன். அப்ராட் ஃபுல்லா. அப்ராட்னா நான் இங்க வரதுக்கு முன்னாடி நிறைய कंट्रीஸ்க்கு நான் அப்ளை பண்ணிருந்தேன். not only the UAE, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா கம்பெனிஸ்க்கு நான் வந்து இந்த மெத்தட்ல தான் வந்து நான் ஃபுல்லாவே அப்ளை பண்ணேன். சோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்றேன். சோ வாங்க எப்படி வந்துட்டு ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். சோ உங்களுக்கு வந்து எல்லாமே லேப்டாப்ல தான் காமிக்க போறேன். ஸ்மார்ட் ஃபோனோட லேப்டாப் இருந்ததுனா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ Google Chrome இருந்தனா Google Chrome போய்க்கோங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டு Gmail அக்கவுண்ட் வச்சிருக்கேன். சோ Gmail அக்கவுண்ட் போய்ட்டு நீங்க கம்போஸ் மெயில் கொடுத்துருங்க. சோ கம்போஸ் மெயில் கொடுத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி ஒரு நியூ டயலாக் பாக்ஸ் ஒன்னு ஓபன் ஆகும். சோ ரெசிப்டன்ட்னா நீங்க வந்து எந்த இமெயில் ஐடிக்கு நீங்க வந்து இமெயில் சென்ட் பண்ண போறீங்க அப்படினு தான் இதல அர்த்தம். சப்ஜெக்ட் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு போக போக சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மோட்டிவேஷன் லெட்டர் தான் நமக்கு தேவை. மோட்டிவேஷன் லெட்டர் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போய் டைப் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கோர்ஸை நான் எடுத்துக்கிறேன். நேவல் ஆர்க்கிடெக்ட் மோட்டிவேஷன் லெட்டர்ஸ் சாம்பிள்ஸ் அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து கூகுள்ல போய் டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க டைப் பண்ணீங்கனா நிறைய வெப்சைட் இருக்கும். ஏதோ ஒரு பெஸ்டான வெப்சைட்டோ அதுக்குள்ள போய்ட்டு இந்த வெப்சைட்டை கூட நீங்க போலாம். கிரேட் எக்ஸாம்பிள் ரெஸ்யூம் அதிலே கூட நீங்க போலாம். அல்ல இதுதாங்க மோட்டிவேஷன் லெட்டர். சோ நம்ம வந்து எந்த ஜாப்க்கு அப்ளை பண்றோம், நம்ம என்னென்னலாம் முடிச்சிருக்கோம், என்னென்னலாம் படிச்சிருக்கோம் அப்படினு சொல்லிட்டு நமக்கு என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்னென்னலாம் தெரியும் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறது தான் ஒரு மோட்டிவேஷன் லெட்டர். கவர் லெட்டர்னு கூட அத சொல்லலாம். சோ ஆல்ரெடி இத நான் எடுத்து என்னோட டிபார்ட்மென்ட்க்கு ஏத்த மாதிரி நான் ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கேன். இத எடுத்து நீங்க ரெடி பண்ணி ஒரு நோட்பேட்ல நீங்க வெச்சுக்கோங்க. நோட்பேட்ல வச்சு சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ ஒன்ஸ் நீங்க எப்பப்பலாம் நீங்க வந்துட்டு அப்ளை பண்ண போறீங்களோ அப்ப வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எடுத்து ஈஸியா நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் உங்களோட கோர் டிபார்ட்மென்ட் என்னவோ அதோட நேம் போட்டுட்டு என்ன பொசிஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும், என்னென்னலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அத அப்படியே ஒரு மோட்டிவேட்டடா வந்து ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. ஃபைனலா வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து WhatsApp அதிலே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதோட சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு இத வந்து தனியா வெச்சுக்கோங்க. சோ மோட்டிவேஷன் லெட்டர் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ அடுத்து வந்து இப்போ கூகுள்ல நம்ம எப்படி வந்து கம்பெனிஸ் வந்து சர்ச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். கம்பெனிஸை சர்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதில இருந்து போய்ட்டு நம்ம இமெயில் ஐடி எடுத்துட்டு வந்தா நம்ம இந்த ரெசிப்டன்ட்ல போடணும். நான் சேம் என்னோட கோர் ஃபீல்ட் நான் எப்படி சூஸ் பண்ணேனா நான் வந்து போர்ட் பில்டிங் சைடு தான் வந்து போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தேன். கூகுள்ல போய்ட்டு போர்ட் பில்டிங் கம்பெனிஸ் இது என்னோட கோர் ரிலேட்டட் நான் போடுறேன். சோ இதுவே நீங்க வேற ஏதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் அது மாதிரி ஏதாவது இருக்கீங்கனா சோ உங்களுக்கு என்னென்ன கம்பெனிஸ் உங்களுக்கு தெரியும், இந்த கம்பெனிஸ்ல உங்களோட ரிலேட்டட் கம்பெனிஸ் அப்படினு சொல்லிட்டு சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சோ போர்ட் பில்டிங் கம்பெனிஸ் இன் UAE அப்படி போடிங்கனா ஃபுல்லா உங்களுக்கு காமிச்சிரும். சோ அப்படி காமிச்சதுக்கு அப்புறம் நீங்க டைரக்ட்டா எந்த வெப்சைட்க்கும் போக தேவையில்லை. இங்க பிளேसेसலயே வந்துட்டு இந்த மேப்லயே வந்துட்டு ஃபுல்லா உங்களுக்கு காமிக்கும் என்னென்ன கம்பெனிஸ் வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கு அப்படினு சொல்லிட்டு. சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து மோர் பிளேसेस கொடுத்துருங்க. சோ மோர் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த சைடுல ஃபுல்லாவே லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே வரும். சோ இதிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கான டைரக்ஷன் வெப்சைட்ஸ் இருக்கும். சோ இதுல போய்ட்டு நீங்க வெப்சைட் கொடுத்துக்கோங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி கொடுக்கிறேன் கல்ஃப் கிராஃப்ட்னு சொல்லிட்டு. கரியர்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஜாபோட வேகன்சிஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு கம்பெனி வெப்சைட்லயே நம்ம போட்டுருப்பாங்க.
இதுதாங்க அந்த கம்பெனியோட ஒரிஜினல் வெப்சைட். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இமெயில் ஐடி கிடைக்கும். அப்படி ஸோ கம்பெனியோட ஹோம் பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா கரியர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கரியர்ஸ் கொடுங்க. இதில் அவங்க வந்து சில கம்பெனிஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது, என்னென்ன வந்து பொசிஷன் அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து அவங்க போட்டிருப்பாங்க. சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் வந்து இமெயில் ஐடி கொடுத்து அந்த இமெயில் ஐடிக்கு வந்து நம்மளோட ரெஸ்யூம்ஸ் ஆர் சிவியை வந்து அவங்க வந்து இமெயில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் அண்ட் அந்த கம்பெனி பேர் கொடுத்து .com அது காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரெசிப்டன்ட் இவங்க தான் ரெசிப்டன்ட். இமெயில் ஐடி வந்து காப்பி இமெயில் அட்ரஸ் ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் காப்பி பண்ணி இல்லை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து நம்மளோட இமெயில் ஐடிக்கு போய்க்கலாம். நம்மளோட இமெயில் ஐடியில் போய்ட்டு யாருக்கு சென்ட் பண்ண போகிறோம், ஸோ இந்த கம்பெனிக்கு தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம கொடுத்துட்டு அடுத்த சப்ஜெக்ட் என்ன பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு அப்ளைங் ஃபார் ஜூனியர் நேவல் ஆர்கிடெக்ட். இது நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் அப்ளை பண்ணது, அதை சேம் அப்படியே நான் போட்டுக்கிறேன். ஸோ சப்ஜெக்டில் நீங்கள் எதுக்காக இந்த இமெயிலை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து தெளிவாக நீங்கள் போட்டுருணும். அப்ளைங் ஃபார் ஜூனியர் நேவல் ஆர்கிடெக்ட் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். இதுவே நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் ஏதாவது இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல சப்ஜெக்டுக்கு கீழே நம்மளோட மோட்டிவேஷன் லெட்டரை வந்து இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நோட்பேட் போங்க, நோட்பேட் போயிட்டு Ctrl+A ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். Ctrl+C கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். இதுதான் நம்மளோட கவர் லெட்டர் ஆர் மோட்டிவேஷன் லெட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவை சிவி வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ சிவி வந்து ஆல்ரெடி என்னோடது ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சிவி வந்து எப்பயுமே சிங்கிள் பேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து சிங்கிள் பேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க A to Z எல்லாமே நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக வந்து அவங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன், ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணிக்கோங்க, பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டுருங்க. அட்டாச் ஃபைல்ஸ். ஸோ அந்த அட்டாச் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு உங்களோட சிவி எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கோ அதை அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் சிவியும் அட்டாச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தாங்க வந்து நம்ம ரெஸ்யூம் நம்மளோட இமெயில் ஃபார்மேட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ இங்கே ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஜஸ்ட் சென்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ போட் பில்டிங் கம்பெனிஸ்ன்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம சர்ச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து எல்லா இமெயில் ஐடியும் எடுத்து கடகடன்னு நீங்கள் இமெயில் ஐடி எடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு கவர் லெட்டர், மோட்டிவேஷன் லெட்டர் ரெண்டு அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் சிவி அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் மட்டுக்கு ஃபுல்லாக உங்கள் மெயிலில் சென்ட் பண்ண வேண்டியதான். இதுதான் வந்து ப்ராசஸ். இப்படி தான் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்ளை பண்ணியிருந்தேன். அதிலேருந்து எனக்கு ஒரு கம்பெனிஸில் வந்து ஆஃபர் கிடச்சிது. ஸோ இந்த ப்ரொசீஜரில் தாங்க நான் வந்து அப்ராடில் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த வந்து அப்ராடில் மட்டும் அப்ளை பண்ணுறதுக்குன்னு இல்லை, நீங்கள் ஊரில் இந்தியாவிலே கூட அப்ளை பண்ணலாம். எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் இந்த ப்ரொசீஜர்லேயே நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இமெயில் மட்டும் சென்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து லிங்க்டின், இண்டீட், நக்வரி கல்ஃப் இந்த மாதிரி வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து எப்பயுமே ஆக்டிவாக இருங்க. உங்களோட ரெஸ்யூம்ஸ் நீங்கள் அதில் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சுருங்க. எப்பயும் வந்துட்டு இருக்கிற போஸ்ட்டுக்கெல்லாம் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். நிறைய வேகன்சிஸ் அதுலேயும் வரும். ஸோ அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாகவே. ஸோ ரெகுலராக அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கால் வரும். லிங்க்டின், இண்டீட் இந்தமாரி வெப்சைட்லேயும் வந்துட்டு நிறையா வந்து ஜாப் ஆஃபர் வந்து அவங்க போட்டுட்ருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டுருங்க. ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவ்ஸான வீடியோஸ், விளாக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.